நண்பர்களே, நீங்கள் சும்மா இருந்தால் நாங்கள் சும்மா இருப்போம்னு நம்புகிறோம். இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு குஸ்குஸ் தான் செய்ய போகிறோம். என்னென்னு சொன்னால் அது தெரியும் உப்புமா மாதிரி இருக்கும். அதை நாங்கள் செய்த என்ன மாதிரி முறையில் செய்தால் உங்களுக்கு எப்படி இருக்குமென்னு சொல்லி தான் நாங்கள் காட்ட போகிறோம். ரெடிமேட் தான் நாங்கள் வாங்கினாங்க. அதை நாங்கள் பொறிச்சு போட்டு ஆட் பண்ணி அதை அந்த மாதிரி ருசியாக ஜம்மியாக எடுக்க போகிறோம். உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்பிக்கொண்டு இப்போ நாங்கள் சமைக்க வெளிக்கிறோம். சமைக்க போவோம். போகிறோம். குஸ்குஸ் எடுத்து நாங்கள் இதை எப்படி செய்து பொறிச்சு போட்டு ஆட் பண்ண போகிறோம். என்ன மாதிரின்னு சொல்லி உப்புமா மாதிரியே இருக்கும். எப்படி நீங்கள் நூடுல்ஸ் செய்ய போகிறீங்களோ அதே மாதிரி தான் இதுவும் செய்ய போகிறோம். ஆனால் என்னென்னு டிஃப்ரெண்ட் ஜம்மியாக இருக்கும். என்னென்னு அதை நூடுல்ஸ் ஒரு டேஸ்ட்ன்னு சொன்னால் இது ஒரு ஜம்மியை கொடுப்போம். இப்போ நாங்கள் இது செய்து கொண்டே செய்யணும்னு ஆசை எனக்கும் இருக்குது. உங்களோட பிள்ளைகளுக்கும் விருப்பம், எனக்கு சரியான விருப்பம். செய்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி இன்றைக்கு அந்த காணொலி தான் உங்களுக்கு எடுத்து காட்டுவோம்னு பார்த்தோன்னா அதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். பாருங்க என்ன மாதிரின்னு சொல்லி வேணும். ஃபர்ஸ்ட் கத்தரிக்காய் வேணும். கத்தரிக்காய் பாருங்க. இப்போ பாருங்க, கரட் எடுத்து வச்சுருக்கிறேன். 3-5 கரட்டு லீஸ், அப்புறம் உள்ளி, தேவையான உள்ளி, இறால் எடுத்து வச்சுருக்கிறேன். ஆல்ரெடி நான் அதை ஊற வச்சுட்டேன். என்னென்னு சொன்னால் அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணலே ஊற வச்சு போட்டு காட்ட போகிறேன். சரி, ஊற வச்சாங்க மோர் ஜம்மியை கொடுக்க மாட்டேன். ஒரு அடி ஊற வச்சுட்டேன். பார்த்தீங்களா, இறால், தேவையான பச்சை மிளகா உலாம் போடையிலேங்க. அதில் பாதி 3 இப்போ கறியும் வைக்க போகிறேன். நான் அது கறிக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு தான் அவ்வளோ பச்சை மிளகா எடுத்து வச்சுக்கிறேன். சிக்கன் வரணும். சிக்கன் வாங்கி கழுவி நீட்டாக இப்படி பீஸில் வச்சுருக்கேன். இங்கே வரங்க இது வச்சுருக்கேன். எனக்கு தான் ஊற வைக்க போகிறேன். இங்கே தேவையான வெங்காயம், இங்கே வரணும். தேவையான வெங்காயம் கறிக்கும் எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு தாளித்து போட்டால் நல்லா ஜம்மியை கொடுக்கும். இங்கே உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய், இங்கே வரணும். இவ்வளோ தான் தேவையானது. வாங்க செய்கிறத முறை பார்ப்போம். 65ன்னு சொல்லி எடுத்துருக்கோம். வேணா இது நல்ல மசாலா சில்லி சிக்கன் 65 வேணா சூப்பராக இருக்கும். இதை போட்டிங்கன்னு சொன்னால் அந்த தூளெல்லாம் நான் போட்டு ஊற வைக்கிறீங்களா, இதை போட்டால் தூள் வாசங்கள் இருக்காது. இப்போ பாருங்கள், நாங்கள் காலிக் பவுடர் எடுத்து வைக்கிறோம். இதில் உப்பும் இருக்குது ஆல்ரெடி. அப்போ நாங்கள் பார்த்து போடுறோம். இதையும் போட்டு உப்புக்கு பதிலாக அதை காலிக்கு போட்டால் காலிக்கு வாசமும் இருக்கும். இதில் உப்பும் சேர்ந்துருக்கு. அதனால் பார்த்து போட வேணும். இந்த தூள்லையும் கவனமாக இருக்கணும். இதுலேயும் சாடியான உப்பு இருக்கும், பார்த்து போடணும். இதில் கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும். போட்டிங்கன்னு சொன்னால் ஊறும். நான் இது ஊற வச்சு போட்டு நான் மற்றதெல்லாம் பட்டால் ரெடி ஆகிடுங்க. அதுதான் அந்த மூளையாக இருந்து நான் செய்வீங்க. எப்படி இது இப்படி செய்து விட்டீங்கன்னு சொன்னால் வட்டிக்கெல்லாம் காட்டையில் உங்களுக்கு ஏன்னு சொன்னால் அதை வட்டி போட்டு காட்டுவோம்னு சொல்லி இவர் ஏன்னா லோங் காணொலியாக போகுதுன்னு சொல்லி எல்லாத்தையும் காட்டையில் அதுதானே எல்லாம் ஷோர்ட்ஸ் கடை போடுவோம்னு பார்க்குறேன். ஷோர்ட்ஸ்ன்னு சொன்னால் சமையலே காட்டவே சமையல் காட்டவே அது அப்படி லோங்காக தான் வந்துடும். அதுக்கான சிக்கன் பட்டேக்கா, இறால் பட்டேக்கா எல்லாம் காட்டணும்னு சொன்னால் கற்றுக்கணும்னு சொல்லி அதை நான் உங்களுக்கு காட்டையில் இப்போ ஊற வைக்க தான் காட்டுறேன். இப்படி ஊற வச்சுட்டுங்க. இந்த மரக்கறிகளை வச்சு எடுக்க போகிறோம். என்ன மாதிரி எழுதினீங்க இப்போ காணொலியில் என்ன அக்கா உங்களை காணொலின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்குது. இப்போ டைம் இல்லைங்க, வேலைக்கு போகிறது, சின்ன ஆக்களை பார்க்குறது, குட்டி ஆக்களை, அப்புறம் வந்தோடனையும் வீட்டு வேலை ஈவினிங்குக்கும் வீட்டு வேலையே நிறைய இருக்குது. ஒரு காலம் அப்போ காணொலி எடுக்கலாம் போயிடும். 1 வீக்குக்கு ஒரு கப் போடுவோம் வந்து பார்க்குறேன். அப்படி ஏதாவது எங்கேயும் போனால் விசேஷங்கள் எங்கேயும் லீவு 3 நாள் லீவு வந்துன்னு சொன்னால் தொடர்ந்து போடுற அளவுக்கு காணொலி எடுக்கலாம். உங்களுக்கு எங்கேயும் வெக்கேஷன் போனால் எடுக்கலாம். இப்போ நான் வெக்கேஷன் போய்க்க உங்களுக்கு நான் 3 நாள் காணொலி தொடர்ந்து போவேன். பாருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் பார்க்க தான் எனக்கும் காணொலி போடவும் எனக்கு ஊக்கமாகவும் இருக்கும். சப்போர்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்குது. இப்போ நாங்கள் எல்லாம் செய்து போட்டு பார்க்கலாம். இப்போ என்ன மாதிரின்னு சொல்லி சமைச்சு போட்டு பார்ப்போம். இங்கே பாருங்க எப்படி இருக்கிற சொல்லி வெட்ட முதல் காட்டினான். இப்போ எல்லாம் வெட்டியாச்சு. இது முதல் சிக்கன் உங்களுக்கு காட்டிட்டேன், இறாலும் காட்டிட்டேன். இங்கே பாருங்க, இது வெட்ட முதல் காட்டினான். எல்லாம் போட்டு வச்சு ஊற எல்லாம் வச்சுருக்கு. பார்த்தீங்களா, லீஸ், என் கத்திரிக்காய், என் கேரட் எல்லாம் போட்டு
சாடியாக பொரிச்செடுத்துட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். பொரிக்கைக்கு ஒன்றைத்தான் சர்வ் பண்ணுவேன், அதுக்கு பிறகு காட்ட மாட்டேன். ஏன்னு சொன்னால் டைம் லாங் வீடியோவாக போதும், ஒன்றை காட்டுவோம் உங்களுக்குன்னு சொல்லி பொரிக்கைக்கு வாங்க காணொலிக்கு போகும். பாருங்கோ எண்ணெய் ரெடி, எண்ணெய் கொதிக்க வலிக்கிட்டது. இப்போ வட்டினது எல்லாம் ரெடி பார்த்தீங்களா? இப்படித்தானுங்க எல்லாம் செய்து போட்டு நீட்டாக இருந்துட்டு டக்குன்னு பொரிச்சு எடுக்க வேணும். ஆனால் அப்படி பொரிச்சு எடுக்கிறதுல ஹெல்த்தி இல்லை தான், நீங்கள் ஹெல்த்தி இல்லைன்னு சொல்லுவீங்களா? ஆனால் அதுக்கான நெடுகளும் செய்து சாப்பிடக்கூடாது, இருந்துட்டு செய்யலாம். இப்போ இருந்துட்டு நெடுகளும் இப்படி செய்து பொரிச்சு சாப்பிட மாட்டேன். அப்படித்தான் கடையிலே நாங்கள் வாங்குறேன்னு சொன்னால் அப்படித்தான் பேரும். நாங்கள் இப்போ நான் டயட் ஃபுட்டை காட்டல, இப்போ நான் நூடு எப்படி குஸ்கோஸ் செய்து எப்படி செய்தால் அப்படி ஜம்மியாக இருக்கும். நீங்கள் பர்த்டே பார்ட்டிகளுக்கும் செய்யலாமுங்க. அப்படி செய்தீங்கன்னு சொன்னால் இன்னும் மோர் ஜம்மியாகவும் இருக்கும். செய்து போட்டு டக்குன்னு மட்டன் கறி ஏதாவது வச்சுங்கன்னு சொன்னால் அதோட சாப்பிட நல்லா இருக்கும் பர்த்டே பார்ட்டிக்கு. அது நாங்கள் இப்போ பொரிச்சு போட்டு காட்ட போகிறோம். இப்போ பொரிக்க போடுவோம். இன்னும் கொதிக்க வச்சுட்டு மற்றதை வச்சுனானுங்க சூடு வந்துருக்கும். இப்போ பார்த்து போட வேணும், இப்படி பார்த்து போட வேணும். இப்படி எல்லாம் பொரித்து போட்டுட்டானுங்கோ. நான் உங்களுக்கு பொரிச்ச பிறகு தான் காட்ட போகிறேன். இப்போ எல்லாம் பொரிக்க காட்ட மாட்டேன். இப்படி எல்லாத்தையும் பொரிச்சு எடுக்க போகிறோங்க. சிக்கன் ராலெல்லாம் பொரிக்க போகிறோம். உங்களுக்கு ஒரு நாளைக்கு செய்து தருவோம்ட்டு ஆசைங்கோ, முடியல டைம் இருக்க சமருக்கு நாங்கள் ஒரு நாளைக்கு பார்க்கல சமைப்போம்ட்டு ஆசையாக இருக்குது. சமைக்கணுங்க ஒரு நாளைக்கு சமைச்சு எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்ற சந்தோஷம் வராது. இல்லை பொரிச்சு போட்டு பார்ப்போம். என்னத்தில் போட போகிறோம்? இப்படி போட்டுட்டு இப்படி போட்டாங்க கொஞ்சம் எல்லாத்தையும் பொரிச்சு எடுக்காம எண்ணெயில். இது கொஞ்சம் ஹெல்த்தியாக பாபிக்கு மாதிரி போட்டுட்டு இதை ரெண்டாக வெட்ட போகிறோம். என்ன போட்டுட்டு நாங்கள் அப்படி ரெண்டாக வெட்டி பாதிப்பையாக வெட்டி போட்டு குசுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டால் உப்பு சரியாக உப்பு மாதிரியே இருக்கும். அது சின்ன முத்து மாதிரி இருக்கும். லாங் டைம் செய்த நாங்களுங்க முதல் பிஃபோர் செய்த நாங்கள் இப்போ கனகாலத்துக்கு பிறகு உங்களுக்கும் சோ பண்ணல நாங்களும் இங்கே நாள் செய்து சாப்பிடலைங்க. உண்மையை சொல்லணும்னா அது கொஞ்சம் மினக்கட்டவே இல்லை. எல்லாம் பொரிச்சு சமைச்சு அதை செய்தோம்னா அது வடிவ செய்ததான் ஜம்மியாக இருக்கும். அதால் அதை செய்யாமல் விட்டுட்டேன். மீன் சொன்னால் உண்மையை சொல்லணும்னா வேலைக்கு போகிறவர்கள் தான் டைம் இல்லாமல் இருக்குது. இப்போ இதை செய்து போட்டு எல்லாம் சமைக்க விருப்பம் இருந்தாலும் ஊக்கமாக இருந்தாலும் சுமதி செய்கிறதுக்கு கொஞ்சம் டைமும் வேணுமேங்க. வேணாம் மினக்கட்ட செய்கிறதுக்கு டைம் இதில் போட்டுட்டு நான் அப்படி வந்தேன்னு சொல்லி காட்டுவேன். இவங்க அப்படி வந்துட்டேன்னு சொல்லி அப்படி வந்துட்டு சூப்பராக வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெல்ட்டு நான் ஆகணும். வேணா கொஞ்சம் பெல்ட்டு நாயினா நல்லா இருக்கும். அது கோயிலில் பொறிக்காமல் இப்படி போட்டு செய்தால் ஹெல்த்தியாக இருக்கும். வேணா கொஞ்சம் லேட் ஆகும். எல்லாத்தையும் பொறிச்சு எடுக்காமல் இப்படி செய்தால் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குமென்னு பார்க்குறோம். எங்கே சொல்லி எங்கே ஹெல்த்தியாக இருக்கும். சும்மா மனசில் என்ன சந்தோஷத்துக்கு ஏற்ற மாதிரி செய்து போட்டு சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு உங்களுக்கும் கொஞ்சம் சிச்சிட்டு இதெல்லாம் செய்து போட்டு பார்ப்போம். இது பார்த்தீங்களா லீக்ஸை நான் அப்படி சாடியாக சின்ன நான் வெட்டி போட்டு சும்மா தண்ணியில் தானுங்க வதக்குறேன். சும்மா சாடியான எண்ணெய் போட்டு இங்கே பார்த்தீங்களா சாடியா கொஞ்சம் சட்டியில் எண்ணெய் கூட இல்லை பார்த்தீங்க. கொஞ்சம் எண்ணெய் போட்டு சாடியாக வதக்குறோம். ஏன்னு சொன்னால் வதக்கினா சாடியாக பார்த்தீங்க அந்த அதுலேயே தண்ணி வருது. கொஞ்சம் வதங்க அதில் கொஞ்சம் தண்ணி வரப்பாது பார்த்தீங்களோ. போட்டு எடுத்துட்டேன் பார்த்தீங்களா. இதுவும் பொரிக்கலைங்க அப்படிங்க. இதில் பண்ணிக்கொண்டிருக்கும் இந்த அளவுக்கு ரெடி ஆகிக்கொண்டிருக்கு பார்த்தீங்களா. இங்கே வரங்க பச்சை மிளகா சாடியாக வதக்குறனுங்க. ஏன்னு சொன்னால் சுமை தான் கொஞ்சம் பெரிய என் மகளுக்கு ஹெல்ப் பண்ணவா. இப்போ நான் சுமை தான் என்ன காணொளி எடுக்குது. அதால் கொஞ்சம் மன்னிக்கவும். பெருசாக என்ன இருந்துட்டு தான் நான் வருவேன். சரியா அப்படி இருக்குஞ்சு உங்களுக்கு ரெசிபி தானிஞ்சு பாருங்கள். பச்சை மிளகாயை இப்படி சரித்து வெட்ட வேணும். சரித்து வெட்டி போட்டு இப்போ வெங்காயம் உள்ளி எல்லாம் போட்டு வதக்கப்புறம் அப்போ தான் குஸ்கு நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும், நல்லா பைச்சியாகவும் இருக்கும், நல்லா இருக்கும் ஃப்ளைவர். பாருங்க எப்படி இருக்கான்னு சொல்லி. ஆனால் கவனம் இருமை வலிக்கிடும். சின்ன ஆக்கள் இருந்த இருமும்
எங்களோட லவ்வை மேலே போச்சு இல்லையாச்சு விளையாடுங்கம்மான்னு ஏன்னா அவைக்கு வதக்கிறதெல்லாம் விரும்புறது எல்லாருக்கும் எனக்கும் தான் சோமதிக்கும் தான் அதனால் கொஞ்சம் வதங்கட்டும் பண்ணுறவங்களுக்கு வெங்காயம் உள்ளி வதங்கி கொண்டிருக்கும் போது நான் அத்தான் காணொலி எடுத்தது இங்கே பாருங்க பச்சை மிளகாயம் உள்ளியும் போட்டு வதக்கிட்டு இப்போ இந்த மகள் டக்கரை வந்து நான் எடுக்கிறேன் அம்மா காணொலி எடுத்து இங்கே பாருங்க வெங்காயம் எப்படி இருக்குது சோமதியின் கையால் எடுக்க ஒரு தனி அழகு தான் நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் காணொலியே நான் சோமதி என்ன நான் தானே எடுத்தது சோமையா பிள்ளைகள் எல்லாமே இல்லை எந்த பிள்ளைகளான்னு இப்போ கேள்வி எந்த பிள்ளை வேண்டிடும் நீங்கள் என் ஃப்ரெண்டு அம்மாவோட கூப்பிட்றோம் எல்லாரையும் இப்போ வெங்காயத்தையும் சாடியாக வதக்கும் உள்ளி பச்சை மிளகாய் வெங்காயம் வதங்கி கொண்டு இருக்கும்போது சாடியான உப்பு போடுவோம் தேவையான உப்பு தேவைக்கேற்ற உப்பு பார்த்து போடுங்க கரண்டி அப்போ ஏன்னு சொன்னால் வெங்காயத்துக்கு நீங்கள் எப்போ போட்டாலும் அது டக்குன்னு வதங்க பார்க்கும் கொஞ்சம் வதங்கட்டுமோங்க வதங்கினோன்னா பார்ப்போம் வேறுங்க இப்படி தான் இந்த பாக்கெட்டுக்கு வருது குஸ்கு இப்போ நாங்கள் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு சொல்லி ஒரு பேக்கெட் இது என்ன ஊதி வேற போதுங்க இப்போ சுடுதண்ணி போட்டால் ஊதி வேறும் வேஸ்ட் பண்ணக்கூடாது பிள்ளைகளுக்கு பிடிக்காட்டியும் என்னத்துக்கு அருமந்த செய்து சாப்பாடு இல்லாமல் எத்தனை பேர் கவலைப்பட்டாலும் போது நாங்களெல்லாம் செய்து போட்டு எறியக்கூடாதுங்க அப்போ அளவோடு செய்து அளவோடு சாப்பிட வேணும் அதனால் கொஞ்சம் அடுத்து நாங்கள் இது கொஞ்சம் ஊதி வரைக்கும் கொஞ்சம் கூடுவாரு கொஞ்சம் வாங்க வக்கட்டு வாங்க எப்படி இருக்கு ஓகேங்க நீங்கள் அளந்து தண்ணி விடுவோம் வாங்கும் விட போகிறோம் 1.5 கப் அளவு விட போகிறோம் இப்போ நாங்கள் எண்ணெய்க்கு பதிலாக கொஞ்சம் தண்ணிக்குள்ளே கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுறோம் கொஞ்சம் பிஞ்சளவு நெய் எண்ணெய் தான் விட போகணும் சொட்டு அப்புறம் கொஞ்சம் சாடியான உப்பு அரைக்கரண்டி அளவு உப்பு கூட போடக்கூடாது போட்டுட்டு இனியும் அளக்க போகிறோம் இந்த தண்ணி 1.5 கப் வாங்க பார்ப்போம் என்னடா கூட்டிட்டு இங்கே வாங்க 1.5 கப் அளவு தண்ணி விடுறோம் இதை விட்டுட்டு அதுக்கு கொஞ்சம் மூடி விடுங்க ஊதி விடுறோம் அதே அளவுக்கு தான் விட போகணும் என்ன சொன்னால் இல்லாட்டி பிழைச்சிரும் இங்கே வாங்க இங்கே வாங்க இப்படி போட்டுட்டு இப்படிட்டு மூடி விடுங்க சரியா பிளேட்டை போட்டு மூடி விட்டிங்கன்னு சொன்னால் அது ஊதி வரப்போகுது அந்த தண்ணியோடையே எல்லாம் பெருசாக வந்துடும் இப்படி இருக்குது சூப்பராக இருக்குது லுக் பார்த்தீங்களா 1.5 கப்பு போட்டு இப்படி ஊதி இப்படி வந்திருக்கு தண்ணியில் இப்படி தான் இருக்கணும் புக்கையாமல் ஆகக்கூடாது கூட தண்ணி விட்டிங்கன்னா புக்கையாயிரும் சக்கரை முக்கமாயிரும் இதை பாருங்க பொங்கல் மாதிரி வந்து இது பார்த்தீங்களா ரவை உப்பு மாமாதிங்க அப்படி இருக்காப்பா குரல் காக்குதா வந்தாச்சு செய்மா என்னடா புதுசாங்கடாப்பா சிம்மானு கூப்பிட்றான்னு கொஞ்சம் கோபமாங்க நிற்கிறே இல்லைங்க வேலைன்னு போகிறதா தான் எனக்கு சும்மா நிற்க சொல்கிறேன் நான் சும்மா ஃபன்னுக்கு நிற்காம ஓடி திரிகிறது இங்கே எப்படி இருக்குங்க கனி மரக்கறியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண சரி ஒரு அடி அவிஞ்சிட்டுங்க ஒரு அடி டோஸ்ட் பண்ணதுண்ணே ஒரு அடி வறுத்தது அதுக்குள்ளே தண்ணியம் போட்டு அவிச்சாச்சேண்ணே இப்போ நாங்கள் என்ன செய்கிறது பொரிச்சதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டா சரி இங்கே பாருங்க டன் அடிஞ்சு முதலே வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளி எல்லாம் போட்டிருக்கோம் அப்போ தான் குட் வாசம்னு சொல்லி அதுவும் வதக்கி வச்சாச்சு எல்லாம் வதக்கியாச்சு வாங்க நீ போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் இங்கே பாருங்க அப்படியெல்லாம் வதக்கி இங்கே பாருங்க இறாலெல்லாம் வதக்கி சின்ன சின்ன வட்டி ஏன்னு சொன்னால் இது அப்போ தான் உப்பு மாதிரி சாப்பிடக்க நல்லா இருக்கும் வேணே பெருசாக போட்டாங்க தெரியா பார்த்தீங்களா இங்கே இது கேரட் இது இறால் இது லீஸ் இது கத்தரிக்காய் இது சிக்கன் இது உருளைக்கிழங்கு பார்த்தீங்களோ எல்லாம் வதக்கி எல்லாம் நீட்டாக இருக்குது இஞ்சால வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளி
இவ்வளோ போட போகிறதில்ல, கொஞ்சமாக தான் போட போகிறோம், வாசமாக இருக்கும். வாங்க பார்ப்போம். எல்லாத்தையும் போட்டு முதல் மிக்ஸ் பண்ணுவோம். ரெடியாகவே போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்களா, ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் எடுத்து வச்ச உள்ளியும் வெங்காயத்தையும் போடுவோம். கூட உள்ளி தானே, அதில் உள்ளி போட்டால் நல்லா வாசம் பெற மாட்டோம். உள்ளியை போட்டு வதக்கினேன், கணக்க உள்ளியை போட்டு வதக்கி விட்டேன். பார்த்தீங்களா, இப்போ நாங்கள் எடுத்து வச்சதை போட போகிறோம். பாருங்க அப்படி இருக்குஞ்சு. உப்பு மாமா இல்லையா உங்களுக்கு? பார்த்தீங்களா, ஏன்னா கூட செய்ய இல்லையா, எங்கட விட்டு எல்லாரும் வயிற்றோரை ஆசைப்படுற ஆட்கள், எல்லாரும் வயிற்றோறுண்டா காணுமென்னு சொல்கிற ஆட்களுக்கு அப்போ நான் இதை செய்து சோமதி என்ன செய்ய, சோமை மட்டும்தான் சாப்பிட வேணும், அதால் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சமாக செய்கிறோம். என்னப்பா ஓகே. அப்படி இருக்கு பார்த்தீங்க, எண்ணே இல்லைங்க. புட்டு மாதிரி இருக்காங்க, ஏன்னாப்பா புட்டு பிரட்டல் மாதிரி பார்த்தா அதுக்கு பேர் கொஸ் கொஸ். சின்ன உப்புமா மாதிரி சின்ன சின்னனா இருக்குங்க, முத்து மாதிரி. இது சலாட்டுக்கெல்லாம் போடுறது தெரியுமா, அந்த டயட்டுக்கு. யா சலாட்டுக்கு போட்டு கடலையெல்லாம் போட்டு சாப்பிட்றது. ரெடிமேட்டெல்லாம் விற்குதானே அப்படியே, சூப்பராக இருக்குது. நீ வாங்கோ, சாப்பிடுவோம், போவோம். செய்த சாப்பாடு எல்லாம் முடிஞ்சது. சந்தோஷமாக கண்ணால் பார்க்கல எங்களை. நீங்கள் மறந்துட்டீங்களோ என்ன மாதிரி? சரி, மறந்த கவலையாக இருக்கும், மறந்துட்டீங்க. ஏன்னா 1 வீக்குக்கு ஒருக்கா வர்றபடியா, சில நேரம் 2 வீக்ஸ் வருது, 2 வீக்ஸுக்கு ஒருக்கா வாரம் மறக்கிறோம் டக்கு டக்குண்டு. மறந்துடாதீங்க சோமதியை. வேறுங்க அங்கே கொஸ்கு ஏதாவது எங்கடப்பா சாப்பாடு கொடுக்குறோம், உப்புமா மாதிரியே சரியா. நாங்கள் கோல்பீட் வாங்கினாங்க. கோல்பீட்டில் செய்தாங்க. ஆனால் கோல்பீட் கொஞ்சம் உடம்புக்கு நல்லாமங்க. ஆனால் கொஞ்சம் உண்மையை சொல்லணும்னா கோல்பீட் எந்த பானம் அப்படித்தான். இன்னமும் கோல்பீட்டில் கொஞ்சம் ஜம்மியை குறைக்கிறது என்ன, ஜம்மியை நிப்பாட்டும். ஜல சிக்கன் போடுங்க இங்கே ரெகுலர்ஸ் வாங்கினா நல்லா இருக்கும். கோல்பீட் அவங்க பிடிக்க மட்டும் வாங்கிடும். அப்புறம் இஞ்சால என்ன கறி, மட்டக்கறி. மட்டன் வச்சி கறி நாங்கள் வச்சு நாங்கள் அந்த காட்டிலே இருந்தால் உங்களுக்கு நடுவில் ஷோ பண்ணுறோம். நாங்கள் இன்றைக்கும் மெயின் ரெசிபி இதுதான். என்ன பொரிச்சு இது ஈஸி இல்லைங்க. நாங்கள் இதை பொரிச்சு சமைச்சு நான் கொஞ்சத்தை பொரிச்சு போட்டு கொஞ்சத்தை பொரிச்சு காட்டிலே என்னென்னு சொன்னால் அது கொஞ்சம் பெரிய காணொளி உங்களுக்கு வந்துடும். பெரிய காணொளி வந்து அப்புறம் எல்லாத்தையும் பொரிக்கிறத போட்டாலும் நீங்கள் நல்ல உள்ளங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். நல்ல உள்ளங்கள் இல்லாமல் இப்படி சமைக்க அப்படி சமைக்க என்ன போட்டு சமைக்கிறீங்களா இங்கே அதை அப்படி நோவை வச்சுருக்கோம். அந்த மாதிரி எனக்கு பிடிக்கும். நல்லா இருக்குது. எங்கேயும் எல்லா அம்மாக்களும் சமைச்சிட்டு சாப்பிட கொஞ்சம் பஞ்சியாக இருக்கும், ஆனால் நல்லா இருக்கும். நாங்கள் வீடை போயிட்டு சமையல் படம் இல்லாமல் சாப்பிட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். எங்கேயும் அப்படி தான் நீங்கள் எல்லாரும் அம்மாக்கள் தான். எல்லா அம்மாக்களுக்கும் பிள்ளைகள் வளர்ந்த வீட்டை போனால் அப்படி இருக்கும். பிள்ளைகள் திரைக்க சாப்பிட நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்போது உங்களுக்கு சீத்தையில் வாங்குவோம். கண்ணனாலும் உங்களுக்கு நான் சீத்தையில் சொல்லி சொல்லி மாத்திரமாய்க்கிறேங்க. நான் ஒரு நாளை பார்க்க எல்லாரும் சமைக்கணுன்ற ஆசை எனக்கு. எல்லாருமா ஒன்று கூடாது மாதிரி சோமதி ஒன்று கூட நீங்கள் விரைக்க எல்லாம் நீங்களும் உங்களுக்கு பிடிச்சது கொண்டு வாங்க. சோமதிக்கு பிடிச்ச நீங்கள் என்ன சோமதிக்கு சாப்பாடு தர ஆசை அந்த சாப்பாடை நீங்கள் கொண்டு வாங்க. நான் உங்களுக்கு எந்த கையால் ஃப்ரெஷ்ஷாக அந்த இடத்துல பார்க்கல சமைக்க போகிறேன். கணக்கணாப்பா தேங்க்யூ. வாங்கோ
வாங்க உங்களுக்கு ஒரு 1 இறால் 1 ரொட்டி சாப்பிட்டீங்களா? அப்படியே கவலையாக இருக்கிற சாப்பிடி தர்றது அழகு இல்லைங்க. என்ன செய்கிறத உங்களுக்கு கொடுக்காம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அது பழகி போடுது தந்து பழகி போடுது. அது நிப்பாடி எல்லாமே இருக்குது. பழக்கத்தோசம் வந்து அதனால் ஒரு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக செய்து உங்களை அசத்துறோம். சமருக்கு அடிக்கிறோம் தூக்குறோமே. எங்க லவ் வாங்கோ குட்டிமா இங்கே எங்கட குட்டிமாவை பாருங்க. லாங் டைம் எங்கட குட்டிமாவை பார்க்கலையா நீங்கள்? சரி சொல்லுங்க. இங்கே வாங்க லவ் இங்கே வாங்க. ஓ இங்கே ட்வின்ஸ் அவியல் அவன் சைடில் பார்த்தீங்களா ஹேர் சைடில் இங்கே எங்களோட மற்ற லவ்வுக்கு அம்மா சீத்துறேன் காம் எங்களோட குட்டிமாக்கு. சொல்லுங்க எப்படி இருக்கு சாப்பாடு? ரமி சலிகா இது உப்புமா மாதிரி ஆனால் பேர் டிஃப்ரெண்ட். ஓகே நம்ம லவ் கொஞ்சம் 2-3 வாய் சாப்பிட்டு பார்ப்பேன். இந்த சிங்கக்குட்டி ஒயிட் ரைஸை தாங்கப்பா. சிங்கக்குட்டி என் மூத்த குஞ்சு ஒயிட் ரைஸை கேட்குங்கள். அதுகளுக்கு அது சிலதுகள் பிடிக்காது. இப்போ ஓகே அவைக்கு பிடிச்சது அவை சாப்பிட 2 மணி வயிற்றோரை போட்டுட்டு நான் இதை கணக்காக செய்தோன்னு வந்து கணக்காக உங்களுக்கு தந்து நான் எனக்கும் சாப்பிட்றேன். இந்த காணொலி கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சு கொண்டு இருக்குமென்னு சொல்லி நம்பிக்கொண்டு நெக்ஸ்ட் காணொலியில் சந்திப்போம். ஆனால் சந்தோஷமாக எழுதுங்க. அப்போ தான் எனக்கு போட ஊக்கம் வரும். ஷேர் பண்ணுங்க. இப்போ பாருங்க நாங்கள் லேட்டாக தான் காணொலி எடுக்கிறோம். இனி லேட்டாக தான் உங்களுக்கு வரும் பார்க்க. என்னென்னு சொன்னால் அது ஒரு கஷ்டம் மாதிரி அந்த செய்கிறது. அப்போ சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ சப்போர்ட் பண்ணால் தான் எங்களோட கஷ்டங்கள் எல்லாம் தெரியாமல் சந்தோஷமாக செய்ய முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.